கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 13வது அதிகாரம் 31வது வார்த்தையின் மூலம் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. கர்த்தர் அருளி செய்திருக்கிற வாக்குத்தத்தங்களும் அவருடைய வார்த்தைகளும் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். இதை வருஷத்தின் துவக்கத்தில் வாக்குத்தத்தை வைத்து ஜெபிக்கிறவளா இல்லாதபடிக்கு வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற அவர் உண்மையிலோர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். வேதாகமத்தில் நோவாவுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்க. ஆனால் மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனசாபப்பட்ட கர்த்தர் நோவாவோடு கூட பேசினார். அந்த வார்த்தைக்கு நோவா கீழ்ப்படிந்த நிமித்தமாக அவ்வளோ பெரிய ஜலப்பிரளயத்திலிருந்து தன்னை மாத்திரமல்ல தன் குடும்பத்தையும் காத்து கொண்டதை வேத சுட்டி காண்பிக்கிறது. ஆகாருடைய வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களா, பிள்ளையினுடைய அழுகுரலின் சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தூரத்தில் நின்று அழுதுகிட்டு இருந்தவளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட மாத்திரத்தில் அவன் வளர்க்கப்பட்டது மாத்திரமல்ல, அவனுக்கு திருமணத்தை முடிக்கிற அளவுக்கு தேவன் ஆகாருக்கு கிருபை அருளி செய்ததை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. சந்ததியை காண செய்த தேவன் முடியாதுங்கிற காரியத்தில் தேவ வார்த்தை வெளிப்படுமே, ஆனால் சகலவற்றையும் அது நேர்த்தியை செய்து முடிக்கும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. அதே போலதான் அண்ணாருடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் வேதம் சொல்லுகிறது, அவள் தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட பின்பாக துக்கமுகமாக இருக்கவில்லை. எந்த இடத்துல போய் ஆராதிக்க முடியாதபடிக்கு, ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு தடை இருந்ததோ அதே இடத்துல தேவன் சாமுவேலை வைத்து முழு நேரமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அந்த குடும்பத்துக்கு தேவன் கிருபை பாராட்டினார். இங்கே நம்முடைய வாழ்க்கையில் முடியாதங்கிற காரியத்தில் தேவன் தம்முடைய வார்த்தை வெளிப்படுத்துவாரானா சகலமும் நேர்த்தியாய் நன்மைக்கு எதுவாக நடந்து முடியும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பிரியமானவர்களே, நோவாவை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஆகாரை போல கர்த்தருடைய வார்த்தை நம்பி ஜீவிப்போம். அண்ணாலை போல தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி தேவ வார்த்தை விசுவாசித்து நடப்போம். தேவன் சகலத்தையும் நேர்த்தியாக நன்மையாக செய்து முடிப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு அருளி செய்திருக்கிற வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்ணி ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி முடித்து அப்படி வார்த்தையின்படி வாழ வைத்து நம்மை சாட்சியாக நிறுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நோவாவை போல கர்த்தரோடு கூட விசுவாசத்தில் நிலைத்திருந்து வேத வார்த்தை கீழ்ப்படிந்து எங்களையும் குடும்பத்தையும் காத்துக்கொள்ள உதவிச்சிங்க. ஆகாரை போல சந்ததியின் பெருக்கத்தை காணும்படியாக தேவ வார்த்தை விசுவாசித்து நடக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அண்ணாலை போல தேவ சமூகத்தில் தேவ சத்தத்தையும் வார்த்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக மாறி எங்கள் குடும்பமும் கை சாட்சியை நிற்க கிருபை பாராட்டுங்க. இந்த நாளை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையை விசுவாசித்து தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் வாக்கு தத்தங்களை நிறைவும் வார்த்தையினுடைய பரிபூர்ணம் விளங்க பண்ணுவீராக. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.